வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர் 2025 நீங்கள் வந்து எஸ்டிடி ஓகேங்களா, செகண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸாக அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க ஓகேங்களா. ஸோ வாங்கிட்டு இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்தது யூஜிடிஆர்பிக்கு படிங்க. எந்த எக்ஸாம் படிக்கணும்? யூஜிடிஆர்பி. ஸோ ஏங்க சார் எங்களை திரும்ப படிக்க சொல்கிறீங்க, படித்ததே போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பிக்கு படிச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வேலைக்கு போகலாம் ஓகேங்களா. ரொம்ப என்ன சொல்லலாம், சிம்பிளாக வேலைக்கு போகலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. யாராருக்கு? செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் ஓகேங்களா. ஸோ கரண்ட் வேக்கன்சி எவ்வளவோ அந்த வேக்கன்சியில் 10% இடஒதுக்கீடானது யாருக்கு கொடுக்கணும்? செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 100 போஸ்டிங் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, யூஜிடிஆர்பி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த யூஜிடிஆர்பியில் ஒரு 10 போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த 10% போஸ்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா மொத்தம் வந்து 150 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ 150க்கு டாப் ஒரு 100 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் போஸ்டிங் வந்து மற்ற சப்ஜெக்டுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுவே செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 45 மார்க்குக்கு மேலே எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து போஸ்டிங் ஆனது கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஜி வித் பிஎட் இருக்கீங்க, இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி இந்த 45 மார்க்குக்கு மேலே எடுத்தாவே நீங்கள் என்னவா ஆயிடலாம்? நெக்ஸ்ட்டு பிடிஎஸ்ன்னு ஆயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பொன்னான வாய்ப்பு, இதை தவற விட்டுறாதீங்க. ஏன் இந்த டைம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்டிடி எக்ஸாமில் எல்லாருமே ஜூன் மாதம் வந்து போஸ்டிங் வாங்கிடுவீங்க ஓகேங்களா. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ வருது? ஆகஸ்ட்டில் பிஜிடிஆர்பி ஓகேங்களா, செப்டம்பரில் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனு. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் வந்து பிஜிடிஆர்பி, டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி ஓகேங்களா. ஸோ அந்த டிசம்பர் மாதம் நடக்கூடிய எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் என்னவாக மாறிடலாம்? பிடியாக மாறிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த போஸ்டிங் 2768 போஸ்டிங் வந்து எஸ்டிடிக்கு போட போகிறாங்க, ஸோ அவங்க எல்லாம் நெக்ஸ்ட்டு எதுக்கு படிக்கிறீங்க? பிடிஎஸ்னு எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு படித்து நீங்கள் அப்கிரேட் ஆக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், டிஆர்பி வெப்சைட்டுங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக முந்தா நேற்று ஓகேங்களா 12ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிடியோட ஃபைனல் கீ வித் ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன எக்ஸாம் சொல்கிறது, யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஆர்டி எக்ஸாம் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கான இது கொடுத்துருந்தாங்க, என்ன பார்த்தா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தரலாம், பிஆர்டி. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டுகள்லாம் வந்துச்சு. எக்ஸாம் ஓப்பன் பண்ணிட்டேன், ஏதோ சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன எடுக்கலாம்? ஸோ இங்கிலீஷை ஃபஸ்ட்டு இருக்குது ஓகே, இங்கிலீஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே அதுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் தான் வந்துருச்சு, ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இமேஜ் தெரியுதுங்களா? ஓகே பாருங்கள், அப்படியே கீழே வரேன். கீழே வந்துட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். இவங்க மார்க் அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா. எஸ்சி எஸ்டிடி ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 93 மார்க் இருக்காங்க. இன்னும் மார்க் கம்மியாகவும் இருக்கும், 90. ஸோ இங்கிலீஷ் வந்து மார்க் எல்லாமே டாப் மார்க் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கிலீஷ் வேணால் வேறு சப்ஜெக்ட் எக்ஸாம்பிளுக்கு ஜாகிரஃபி எடுத்துக்கலாம். இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த மார்க் எல்லாமே 90க்கு மேலே தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஜாகிரஃபி பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுமாரி எல்லா சப்ஜெக்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வாங்க, லாஸ்ட்டில் தான் இருக்கும். நாங்கள் பாருங்கள் பிசி என்ன எடுத்துக்கிறேன், இந்த பாருங்கள் எஸ்டிடின்னு இருக்குங்களா, இதெல்லாம் கோட்டா. பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 70 மார்க், 67 எடுத்த போஸ்டிங். அதுக்கப்புறம் தான் இங்கே 72 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் இது மாதிரி உங்களுக்கு கம்மியாக மார்க் 77 மார்க் ஓகேங்களா. ஸோ அந்த 10% இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு? செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கும் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஓகே, இவங்களுக்கு மட்டும்தான் வந்து 10% இருக்குது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் சப்ஜெக்ட் வந்து
எந்த சப்ஜெக்ட்டோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வாய்ப்பு வந்து நீங்களும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டியானது இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம் போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்போ ஜென்ரல் டெல்லையும் போயிட்டாங்க. ஓகேங்களா? எஸ்டிடிஎஸ்சி ஓகேங்களா? 70 மார்க். ஸோ நீங்கள் 90 மார்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், ஈஸியாக உள்ளே போந்துடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரெசர்வேஷன் பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ எஸ்டிடி எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட நிறுத்தாமல் நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்காக படிக்கணும்? பிடிக்கு வந்து படிங்க. படிச்சிங்க அப்படின்னா 10% சீட்டில் உங்களால் வெரி வெரி சிம்பிள் மெத்தடில் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? தேங்க்யூ.